செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டமானது நிகழ்ந்திருக்கிறது. பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு விவாதங்கள் பொதுத்தளத்தில் எழுந்து வரக்கூடிய நிலையில் இந்த கொண்டாட்ட மனநிலை கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். தொடர்ந்து அனைவருடைய பார்வையும் கேள்வியும் தாவேகாவை நோக்கி தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கொண்டாட்டம் தலைமையின் அறிவுறுத்தலோடு நடந்திருக்கிறதா, இல்லை என்ன முழுமையான விவரம்? வணக்கம் முகதுமே. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள 8வது அவனியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் உள்ளது. இந்த தலைமை அலுவலகத்தில் விஜய் தற்போது கடந்த சில நாட்களாக பிரச்சார பரப்புரை மேற்கொண்டு வரும் ஒரு பிரச்சார வாகனமும் இந்த தலைமை அலுவலகத்தில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு பிரச்சார வாகனம் இந்த தலைமை அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 பிரச்சார வாகனங்களுக்கும் அதாவது மாலை அணிவித்து வாழை மரம் கட்டி சந்தனம் தெளித்து பொறிகளை படையிலிட்டு ஒரு ஆயுத பூஜையை வெகு விமர்சையாக மகிழ்ச்சியாக கொண்டாடியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை அன்று தாவேக தலைவர் விஜய் கரூரில் ஒரு பிரச்சார பரப்புரை மேற்கொண்ட போது சுமார் அந்த பிரச்சார பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேரில் சென்று கூட அந்த குடும்பங்களை பார்த்து உயிரிழந்த குடும்பங்களை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது இருந்து வருகிறது. குறிப்பாக குடும்பங்களை சந்திக்க எந்த ஒரு தேதியும் தற்போது வரை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பிரச்சார சொகுசு வாகனமும் மற்றொரு பிரச்சார வாகனங்களுக்கு வாழை மரம் கட்டி மாலை அணிவித்து ஒரு ஆயுத பூஜை கொண்டாடிய சம்பவம் இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக தற்போது நிலவி வருகிறது. தற்போது அதே போல் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிலும் நேற்று ஒரு ஆயுத பூஜை கொண்டாடிவிட்டு நேற்று காலைத்தான் பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு விஜய் அந்த காரில் சென்றார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இன்று மீண்டும் பட்டினப்பாக்கம் செல்லும் போது காரில் இருந்த மாலையை அகற்றிவிட்டு எந்த ஒரு ஆயுத பூஜை கொண்டாடாமல் இருப்பது போல் விஜய் தற்போது சென்றுள்ளார். தற்போது தொடர்ந்து இந்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடியது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சுமன்.